அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ், திருச்சி மாவட்டம் முசிறி தாப்பேட்டையில இருந்து பேசுறேன். இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவுல எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதன் ஆணா இருந்தாலும் சரி அல்லது பெண்ணா இருந்தாலும் சரி, நீங்க எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, புதன் லக்னத்துல இருந்து 12 பாவகங்கள்ல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் தனித்தனியா 12 பாவகங்கள்ல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பதிவு போட்டிருக்கோம் நம்ம சேனல்ல, போய் பார்த்துக்குங்க. இப்போ இந்த வீடியோல புதன் 12 பாவகங்கள்ல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இதுல சொல்லக்கூடிய பலன்கள் பாத்தீங்கன்னா எல்லா பலன்களும் ஒருத்தருக்கு சரியா இருக்காது. இதுல இருக்கக்கூடிய 1-2 பலன்கள் சரியா இல்லாமலும் இருக்காது. அதுக்கு காரணம் என்ன? இந்த புதன் எந்த கிரகத்தோட வீட்டுல இருக்காரோ அந்த அதிபதி என்ன நிலையில ஜாதகத்துல ஆட்சி, உச்சம், நீச்சம், சமம், பகை இந்த மாதிரி என்ன நிலைகள்ல இருக்காரோ அதை பொறுத்தும் புதன் இருக்கக்கூடிய நட்சத்திராதிபதி ஆட்சி, உச்சம், நீச்சம், சமம், பகை இந்த மாதிரி என்ன பலத்தோட இருக்காரோ அதை பொறுத்தும் தான் பலன் அப்படின்றது இருக்கும். 12 பாவகங்கள் நம்ம சொல்லிட்டோம். இப்போ கன்னி லக்னமோ அல்லது மிதுன லக்னமோ பிறந்திருந்தா அது லக்னத்துல இருக்க மாதிரி கணக்கு வந்துடும். அது ஆட்சி வீடு. கன்னி உச்ச வீடாவும் வந்துருது, மூல திரிகோண வீடாவும் வந்துடும். அதே மீன லக்னமா வந்து லக்னத்துல இருந்தா அங்க நீச்சமாகுது. அப்போ ஒண்ணுல இருந்தா சொல்லக்கூடிய பலன்கள் 2 லக்னத்துக்கும் வித்தியாசமா தான் இருக்கும். அதனால இந்த புதன் ஆட்சியாகிறாரா அல்லது உச்சமாகிறாரா அல்லது நீச்ச வீட்டுல இருக்காரா அல்லது சமம், பகை, நட்பு இந்த மாதிரி என்ன நிலைகள்ல இருக்காரோ அதை பொறுத்துதான் பலன்கள் அப்படின்றதோட அளவீடுகள் இருக்கும். இப்போ லக்னத்துல புதன் இருந்தா எப்படி இருக்கும்? அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா புதன் அப்படின்னாலே அறிவு கிரகம், புத்திசாலித்தனம் பயங்கரமா இருக்கும் அவங்க கிட்ட. லக்னத்துல புதன் இருந்தால் புத்திசாலித்தனம் அப்படின்றது அவங்க கிட்ட ரொம்ப அதிகமாவே இருக்கும். பேச்சு திறமை, எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு சாதுரியமா பேசக்கூடிய ஒரு தன்மை அவங்க கிட்ட இருக்கும். அதாவது மற்றவங்களுக்கு சராசரி மனிதனுக்கு இருக்கிறத விட அதிகமான ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். பேசுறது பாத்தீங்கன்னா ரொம்ப திறமையா பேசுவாங்க. அவங்க சுத்தி இருக்கிறவங்கல்ல இவங்கள மாதிரி திறமையா பேசக்கூடியவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. யார் யார் எப்போ எங்கெங்க என்னென்ன விஷயத்த பேசணுமோ அவங்க அப்ப அங்கங்க அந்தந்த விஷயத்த பேசினாதானே சரியா இருக்கும். அந்த மாதிரி இந்த லக்னத்துல புதன் இருக்கக்கூடியவங்க எங்கெங்க எப்பப்போ எப்படி எப்படி பேசணுமோ அங்கங்க அப்பப்ப அப்படி எப்படி பேசக்கூடிய திறமை உள்ளவங்களா இருப்பாங்க. லக்னத்துல புதன் இருக்கிறவங்க ஒரு நல்ல பேச்சாளர்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தன்மை ரொம்ப சூப்பரா இருக்கும் இவங்களுக்கு. அந்த புத்திசாலித்தனம், எழுத்தாற்றல், பேச்சாற்றல் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் இவங்களுக்கு. படிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு சாதனை படைக்கக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. சரி, எனக்கு லக்னத்துல புதன் இருக்கு, நான் படிக்கவே இல்லை, பள்ளிக்கூட பக்கமே போகலன்னு சில பேர் சொல்லலாம். படிக்கலைனாலும் பட்ட அறிவுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அனுபவ அறிவு அது மற்றவங்களை விட உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஆனா லக்னத்துல புதன் இருக்கிற அத்தனை பேருமே கண்டிப்பா பெரிய புத்திசாலியா தான் இருப்பாங்க. இப்போ இந்த லக்னத்துல புதன் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா கணிதம் சார்ந்த வகையில, கணினி சார்ந்த வகையில, கணினினா என்ன, கம்ப்யூட்டர், கணக்கு சார்ந்த வகையில ஆடிட்டிங், வணிகம் சார்ந்தது, வியாபாரம், சட்டத்துறை, கலைத்துறை, ஆராய்ச்சி துறை,
மற்ற கிரக அமைப்புப்படி இப்ப சொன்னதெல்லாம் அமையுது அப்படின்னா அதுல மிகப்பெரிய ஒரு சாதனை படைப்பாங்க. அந்த விஷயங்கள்ல ஒரு நிபுணரா இருக்கக்கூடிய அளவுக்கு, ஒரு ஜீனியஸா இருக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு திறமை அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். இவங்களுடைய முகம் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு கவர்ச்சியா தான் இருக்கும். இப்போ ரோட்ல போற எல்லாரையும் எல்லாத்துக்கும் திரும்பி பார்க்கணும்னு தோணாது. ஆனா சில பேர்த்த திரும்பி பார்க்கணும் அப்படின்னு தோணக்கூடிய ஒரு முகம் இருக்கும் பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு முகம், ஒரு கவர்ச்சியான முகம் அப்படின்றது லக்னத்துல புதன் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இவங்க பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துல புதன் இருக்கக்கூடியவங்க சின்ன வயசுலயே ஒரு பெரிய மனுஷ தன்மையோட பேசக்கூடிய ஒரு புத்திசாலித்தனம் இவங்க கிட்ட இருக்கும். எப்பவுமே அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு நகைச்சுவை உணர்வு, ஒரு காமெடி சென்ஸ் அப்படின்றது இவங்க கிட்ட கண்டிப்பா இருக்கும். ஹெல்த்தும் பாத்தீங்கன்னா உடல் ரீதியா எப்பவுமே அதிகமா சுறுசுறுப்பா செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. சமூகம் சார்ந்த வகையில சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மதிப்பு மரியாதை அப்படின்றது இருக்கும். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நண்பர்கள் அப்படின்றது ரொம்ப அதிகமாவே இருப்பாங்க. உறவுகள் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். லக்னத்துல புதன் இருக்கிற எல்லாருக்குமே நண்பர்கள் உறவுகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருப்பாங்க. அடுத்தவங்களை ஈஸியா ஒரு இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு குணம், ஒரு தன்மை இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இப்போ இவங்க பாத்தீங்கன்னா இந்த வர்த்தகம் வணிகம் சொன்ன ஏற்கனவே, இந்த பத்திரிகை துறை கத்துக் கொடுக்க, ஏதோ ஒரு விஷயத்தை கத்துக் கொடுக்கக்கூடியது. அடுத்ததான் இந்த ஐடி ஃபீல்டு, கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்டதுல மற்ற கிரக அமைப்பு படி இதெல்லாம் அமையுது அப்படின்னா அதுல மிகப்பெரிய சாதனை கண்டிப்பா இவங்களுக்கு உண்டு. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே அதிகமா சிந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மனநிலை உள்ளவங்களா இருப்பாங்க. மற்றவங்க எல்லாருமே எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயத்த சிந்திச்சுக்கிட்டு தான் இருப்போம். ஆனா இந்த லக்னத்துல புதன் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அதிகமா சிந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எந்த ஒரு சின்ன விஷயத்த கூட அசால்ட்டா விட்டுற மாட்டாங்க. அதை ஒத்து கவனிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சுறுசுறுப்பும் இருக்கும், ஒரு காமெடி சென்ஸ் இவங்க கிட்ட இருக்கும், ஒரு விளையாட்டுத்தனம் எந்த ஒரு விஷயத்திலையும் இவங்க கிட்ட இருக்கத்தான் செய்யும். இது எல்லாமே லக்னத்துல புதன் இருந்தா உண்டு. ஒருவேளை பாபகிரகம் இது எல்லாமே இருக்கும். பாபகிரக சம்பந்தம் பலமாயிடுச்சுன்னா இது எல்லாம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு சில விஷயங்கள் இல்லாமல் இருக்கும். இப்ப பாபகிரக சம்பந்தம் பலமாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இவங்க அதிகமா சிந்திக்கிறதுனாலயே மன அழுத்தம் உண்டாகும். பாபகிரக சம்பந்தம் பலமா சம்பந்தப்பட்டு லக்னத்துல புதன் இருந்தால் அதிகமா சிந்திக்க கூடாது. மற்ற பாபகிரகங்கள், அதாவது ஒரு கிரகம்னா பிரச்சனை இல்லை, கொஞ்சம் அதிகமான பாபகிரகம் சம்பந்தப்பட்டிருக்குன்னு வைங்களேன், அவங்க கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குதர்க்கமா பேசக்கூடிய தன்மை அப்படின்றது இருக்கும். இந்த பாபகிரக சம்பந்தம் பலமாயிடுச்சு இன்னும் அதிகமா அப்படின்னா அதிகமா இவங்க பேசுறதுனாலயே வாழ்க்கையில அதிகமா பிரச்சனைகளை சந்திப்பாங்க. ஹெல்த் சம்பந்தப்பட்டதுல பாத்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இவங்க வாழ்க்கையில வரும். ஓகே, இப்போ அடுத்ததா லக்னத்துக்கு 2ஆம் பாவகத்துல புதன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கும் பேச்சு திறமை 2 தான் நம்ம பேசக்கூடிய பாவகம். குடும்பம் தனம் வாக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா? அதனால 2ல புதன் இருக்கிறவங்களுக்கும் பேச்சு திறன் சூப்பரா இருக்கும். நல்லா பேசுவாங்க, அழகா பேசுவாங்க, அன்பா பேசுவாங்க, ஆதரவா பேசுவாங்க. இப்போ இந்த 2ஆம் பாவகத்துல புதன் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது கண்டிப்பா உண்டு. அதாவது அடுத்தவங்கள பேசியே மயக்கக்கூடிய தன்மைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பேச்சு திறமை இவங்க கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ புதன் அப்படின்னால இப்ப 2ஆம் பாவகம் தான் குடும்பம் தனம் வாக்குன்னு சொல்றோம். தனம் அப்படின்னா வருமானம். புதன் புத்தியை குறிக்கக்கூடியவர். அப்புறம் இந்த வணிகம் கணிதம் சார்ந்த விஷயத்தை குறிக்கக்கூடியவரும் இந்த புதன் தான். இப்ப இந்த புதன் 2ல இருக்காருன்னு வைங்களேன், ஒருத்தருக்கு வணிகம் சார்ந்த விஷயங்கள், கணக்கு சார்ந்த தொழில், ஷேர் மார்க்கெட்டு,
நிதி சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்காங்கன்னு வைங்களேன், அதிகமான ஒரு முன்னேற்றம் அப்படின்றது உங்களுக்கு உண்டு. அதிகமா சொத்து சேர்க்கிறது, பணம் அதிகமா சேர்க்கிறது அப்படின்றது உங்க வாழ்க்கையில உண்டு. மற்ற கிரக அமைப்புப்படி சேர்க்க முடியாம போனாலும் செலவே பண்ணிட்டு இருந்தாலும் அதிகமா வருமானம் வரும், அதிகமா செலவு பண்ணிட்டு ஜாலியா சந்தோஷமா வாழ்வாங்க. 2ல புதன் இருந்தா அதிகமா சொத்து பணம் சேர்க்கணும்ன்றது பலன். ஆனா பாவகிரக சம்பந்தம் ஏதோ ஒண்ணு இருந்துருச்சுன்னா, இல்ல மற்ற கிரகம் சில அமைப்புகள் படி செலவு அதிகமாகணும் அப்படின்னா வருமானம் வந்துகிட்டே இருக்கும், செலவும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஜாலியா இருப்பாங்க. புதன் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அறிவு கிரகம் இல்லைங்களா? அதனால என்ன ஆகும், இந்த 2ஆம் பாவகத்துல இருக்காரு அப்படின்னா இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இவங்க எதை பேசினாலும் ஒரு அறிவுபூர்வமா தான் பேசுவாங்க. சட்டத்துறை, எழுத்துத்துறை, அடுத்தவங்களுக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம், அது சார்ந்த வகை, பத்திரிகை, ஆராய்ச்சி, இந்த துறைகள்ல இவங்களுக்கு அதிகமான ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். மற்ற கிரக அமைப்புப்படி இந்த துறைகள் ஏதோ ஒண்ணு அமையுது அப்படின்னா கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இவங்களுக்கு உண்டு. இவங்களுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் ஒரு அந்த குடும்பத்துல இவங்களுக்குன்னு சொல்லி ஒரு நல்ல மதிப்பு, மரியாதை, ஒரு அன்பு, ஆதரவு அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். லக்னத்துக்கு 2ஆம் பாவகத்துல புதன் இருக்கிறவங்களுக்கு. அதாவது இவருடைய குடும்பம் முன்னேறுதுன்னா இவருடைய அறிவுனாலதான், அதுக்கப்புறம் தான் உழைப்பு. இவருடைய குடும்ப முன்னேற்றத்துக்கு இவருடைய அறிவு தான் அதிகமா ஒரு உதவியா இருக்கும். இவருடைய இந்த ஒரு என்ன சொல்ற ரொம்ப பேசுறது ஒரு இனிமையா ஒரு இன்பமா பேசக்கூடிய தன்மையினாலையும் இவர் சொல்லக்கூடிய யோசனை எல்லாம் ஒரு அட்வைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அறிவுபூர்வமா இருக்கும். அதனாலே என்ன ஆகும்னா சுத்தி இருக்கிறவங்களோட இந்த சமுதாயம் சார்ந்த வகையில இவருக்குன்னு ஒரு நல்ல மதிப்பு, மரியாதை அப்படின்றது இருக்கும். அரசியல் துறையில எல்லாம் இருக்காங்கன்னு வைங்களேன், 2ல புதன் இருக்கிறவங்க சூப்பரா பேசுவாங்க, பேசியே சாதிச்சிருவாங்க. இப்போ அதே 2ல இருக்கக்கூடிய புதன் பாவகிரக சம்பந்தத்தால பாதிக்கப்பட்டா என்ன ஆகும்? பாவகிரகம் புதன் அப்படின்றது சுபகிரகம். அவர் பாவகிரகத்தோட சேர்ந்தா அவரும் ஓரளவு பாவி ஆயிடுவார். இப்போ பாவகிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது, இந்த மாதிரி பாவகிரக சம்பந்தம் பலம் அதிகமாயிருச்சு அப்படின்னா 2ல இருக்கக்கூடிய புதனுக்கு இவங்க அதிகமா பேசுறதுனாலேயே வாழ்க்கையில பிரச்சனையை அதிகமா சந்திப்பாங்க. குடும்பம் சார்ந்த விஷயத்துல அப்பப்ப அடிக்கடி வாக்குவாதம் அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். பணம் சார்ந்த விஷயத்துல பினான்சியல் ப்ராப்ளம் அப்படின்றது இருக்கும் கண்டிப்பா. அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 3ஆம் பாவகத்துல புதன் இருந்தால் எப்படி இருக்கும்? 3ஆம் பாவகம் தான் முயற்சி, தைரியம், வீரியம், உடன்பிறப்பு, இதெல்லாம் சொல்லக்கூடியது. ஆன்லைன் சம்பந்தப்பட்டது, ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் சொல்லக்கூடியது. இப்போ இந்த 3ஆம் பாவகத்துல புதன் இருந்தா எப்படி இருக்கும்? இவங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு இவரால அதிகமான நன்மைகள் கிடைக்கும். அதிகமா துணிச்சல் அப்படின்றது இவர்கிட்ட இருக்கும். தன்னுடைய முயற்சினால இவருக்கு கண்டிப்பா சக்சஸ் அப்படின்றது வாழ்க்கையில அடிக்கடி இருக்கும். இப்போ இந்த 3ஆம் பாவகத்துல புதன் இருந்தா எழுத்துத்துறை சார்ந்ததுல, கற்பனை திறன் சார்ந்ததுல, அதாவது கவிஞர்னு சொல்லக்கூடியவங்க, ஏன்னா 3ஆம் பாவகம் தான் எழுத்து, பத்திரிகை துறை, கம்யூனிகேஷன், ஆன்லைன், இந்த கம்யூனிகேஷன் குறிக்கக்கூடியது எல்லாமே இந்த 3ஆம் பாவகம் தான். அப்போ இந்த 3ஆம் பாவகத்துல புதன் இருக்கிறவங்களுக்கு இது சார்ந்த துறைகள்ல அதிகமா ஒரு திறமை இருக்கும். இப்ப கம்யூனிகேஷன்னா ஐடி ஃபீல்டுல இருந்துகிட்டு கம்ப்யூட்டர் தான் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு பக்கம் இருக்கிற விஷயத்த அடுத்த பக்கம் சொல்லி அதனால நல்ல விஷயங்கள் பண்றது, அது கிராமத்துல இருக்க படிக்காதவங்க கூட செய்வாங்க. அப்போ கிராமத்துல படிக்காம இருக்கிற ஒருத்தருக்கு இந்த 3ஆம் பாவகத்துல புதன் இருக்குன்னா ஒரு விஷயத்தை செய்யணும், செயல்படுத்தணும்னா இவரை பயன்படுத்தினா இவர் ஈஸியா அதை நல்லபடியா செஞ்சு முடிப்பாரு. இந்த பக்கமும் அந்த பக்கமும் பேசி அதை நல்லபடியா முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு திறமை அப்படின்றது இந்த லக்னத்துக்கு 3ஆம் பாவகத்துல புதன் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். சமூகம் சார்ந்த வகையில பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அதிகமான ஒரு பழக்க வழக்கங்கள், நண்பர்களும் இருப்பாங்க, உறவுகளும் இருப்பாங்க, அதையும் தாண்டி அதிகமான ஒரு பழக்க வழக்கங்கள் அப்படின்றது இருக்கும். இவங்க ஏதோ ஒண்ணா ஒரு போன் பண்ணா வர்றதுக்கு பல பேர் உடனே வர்றதுக்கு இருப்பாங்க. இவங்களுக்கு பழக்க வழக்கமா இருக்கக்கூடியவங்க.
இவங்களுக்கு அமையக்கூடிய நண்பர்கள் கிட்ட இவருக்குன்னு ஒரு தனி மதிப்பு மரியாதை அப்படின்றது இருக்கும். இசை சார்ந்த விஷயங்கள், அடுத்தது நடனம், அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஓவியம், சோசியல் மீடியா, இந்த கலைத்துறை சம்பந்தப்பட்டதுல அதிகமான திறமை அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். இப்போ இதுல திறமை இருந்து அதுதான் தொழிலா இருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் எதுவும் கிடையாது. வேற எந்த தொழில் பண்ணாலும் இசை ஆர்வம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? பாட்டு கேட்கறதுல இவங்களுக்கு அதிகமான ஒரு ஆர்வம் அப்படின்றது இருக்கும். அப்படி இல்லையா? மீடியா சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, சோசியல் மீடியா சம்பந்தப்பட்டதுல இவர் இருப்பார் ஏதோ ஒரு இதுல. அடுத்ததா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை அப்படின்றது ரொம்ப அதிகமாவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையுமே புதுசா சிந்திச்சு புதுவிதமா தான் இவங்க பண்ணுவாங்க. இவங்களுக்கு வரக்கூடிய சிந்தனை மத்த வேற யாருக்குமே வராது, அவங்கள சுத்தி இருக்கிறவங்கல்ல. இப்போ 3ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய புதன் பாபகிரக சம்பந்தம் பலமாகி பாதிக்கப்பட்டிருந்தால் எப்படி இருக்கும்? இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ பொதுவாவே புதன் எங்க இருந்தாலும் அதிகமா சிந்திப்பாங்க. ஆனா பாபகிரக சம்பந்தம் பலமாயிடுச்சுன்னா அவங்க சிந்திக்கிறதுனாலையும் அந்த சிந்திச்ச மாதிரியே செயல்படுறதுனாலையும் அதிகமான மன அழுத்தத்தை வாழ்க்கையில சந்திப்பாங்க. உடன்பிறப்புகளோட இப்ப 3ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய புதனோட பாபகிரக சம்பந்தம் பலமாயிடுச்சு அப்படின்னா உடன்பிறப்புகளோட சண்டை, சச்சரவு, தகராறு அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமா யோசிச்சு வாழ்க்கையில வரக்கூடிய பெரிய வாய்ப்புகளை தவற விட்டுருவாங்க. இந்த 3ஆம் பாவகத்துல புதன் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமா இருக்கிறவங்க இவங்க பேசக்கூடிய பேச்ச மத்தவங்கள தவறாதான் புரிஞ்சுக்குவாங்க. இது எல்லாமே இந்த 3ஆம் பாவகத்துல புதன் இருக்கக்கூடியவங்களுக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 4ஆம் பாவகத்துல புதன் இருந்தால் 4ஆம் பாவகம் என்ன? கல்வி, தாய், மண்மனை, பூமி, வீடு, வண்டி, வாகனம், ஒரு மனநிலை சமநிலையா இருக்கக்கூடிய ஒரு தன்மை. புதன் இங்க இருந்தா எப்படி இருக்கும்? கல்வி அப்படின்றதுல சிறப்பா இருக்கும். உங்களுக்கு படிப்புன்றது எதுக்கு? அறிவை வளர்த்துக்கிறதுக்கு. இப்போ படிப்பு சிறப்பா இருக்குன்னு சொல்லிட்டோம். 4ல புதன் இருக்க எல்லாருமே படிச்சு பட்டம் வாங்குவாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. அதுக்கு மற்ற கிரக அமைப்பு வேணும். ஆனா இந்த 4ல புதன் இருக்கக்கூடியவங்களுக்கு பாத்தீங்கன்னா அனுபவ அறிவு, அதாவது படிச்சவங்களை விட அறிவு அதிகமாவே இருக்கும். மற்ற கிரக அமைப்பு தசா புத்தி ஒத்து வந்தா படிப்புல ரொம்ப சிறந்து விளங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. மற்ற கிரக அமைப்பு ஒத்து வரல அப்படின்னா அனுபவ அறிவு அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த 4ல புதன் இருக்கக்கூடியவங்களுக்கு. கணிதம் சார்ந்த வகை, வணிகம் சார்ந்தது, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது, சட்டம், ஆராய்ச்சி, இதுல மற்ற கிரக அமைப்புப்படி இந்த துறைகள் இவங்களுக்கு அமையுது அப்படின்னா அதுல சிறப்பான ஒரு மேன்மை, முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பா இவங்களுக்கு உண்டு. அடுத்ததா பாத்தீங்கன்னா மண்மனை, பூமி, வீடு, வண்டி, வாகனம், இதுலயும் இவங்களுக்கு அதிகமா ஒரு முன்னேற்றம் இருக்கும். இவங்க வாழ்க்கையில அதிகமான ஒரு முன்னேற்றம் வருது அப்படின்னா அதுக்கு காரணம் இவங்களுடைய அறிவா தான் இருக்கும், உழைப்பை விட. இப்போ முதலாளி அப்படின்னா முதல் போட்டுட்டு தான் உழைப்ப போடுறவங்க முதலாளி கிடையாது. முதல் போட்டுட்டு அடுத்தவங்க உழைப்பை எடுத்துக்கிறவங்க தான் முதலாளி, சரியான முதலாளின்னு சொல்லக்கூடியது. அப்படி இருக்கிறப்ப இவங்க உழைப்பு அப்படின்றத விட தன்னுடைய அறிவுனால அதிகமான வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றத்தை பார்க்க முடியும். இந்த புதன் 4ஆம் பாவகத்துல ஓரளவு நல்லாவே இருக்காருன்னு வைங்களேன். அம்மாவுடைய அன்பு, ஆதரவு, தாய் வழி உறவுகள் மூலமா ஓரளவு ஒரு அனுசரணை அப்படின்றது கண்டிப்பா உண்டு. அடுத்ததா பாத்தீங்கன்னா புதன் கல்விக்குரிய கிரகம் இல்லைங்களா? அவர் போயிட்டு 4ஆம் பாவகத்துல இருந்தா இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பேச்சு திறமை அப்படின்றது ரொம்ப அதிகமாவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் கத்துக் கொடுக்கக்கூடிய திறமை ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் மற்றவங்களை விட இவர்கிட்ட. இவங்களுக்கு ஆசிரியர் பணி அல்லது ஜோதிடர் பணி, அல்லது ஆசிரியர் தான் பணி, ஜோதிடர் பணி கிடையாது, ஆசிரியர் தொழில் அல்லது ஜோதிடர் தொழில். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வழக்கறிஞர், வணிகம் சார்ந்தது, எழுத்துத்துறை சார்ந்தது, இதெல்லாம் அமையுதுன்னு வைங்களேன். அதுல சிறப்பான ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இவங்களுக்கு கண்டிப்பா உண்டு. இவங்க மனநிலை பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு அமைதியான மனநிலையா தான் இருக்கும். ஆனா யோசனை சொல்றதுக்கு, எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமையான ஒரு அறிவாளியா இவங்க இருப்பாங்க.
இசை சார்ந்ததுல, ஓவியம் சார்ந்ததுல அல்லது கலைத்துறை சம்பந்தப்பட்டதுல கண்டிப்பா இவங்களுக்கு ஆர்வம் அப்படின்றது இருக்கும். அதுக்காக நாலுல குரு இருக்கிற எல்லாரும் இசையமைப்பாளர் ஆயிரலாமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இசையில ஆர்வம் இருக்கும் அப்படின்னா பாட்டு கேட்கறது இசை தானே, அப்ப அதுல ஆர்வம் அதிகமா இருக்கும், பாட்டு சூப்பரா கேட்பாங்க. பழைய பாட்டுல இருந்து புது பாட்டு வரைக்கும் எல்லா பாட்டும் ரொம்ப ரசிச்சு கேட்பாங்க. இசையில ஆர்வம் இருக்கும். அதுக்காக நாலுல புதன் இருந்தா எல்லாரும் இசையமைப்பாளர் ஆயிட முடியாது, எல்லாரும் ஓவியர் ஆயிட முடியாது. நாலுல புதன் இருந்தால் இந்த பலன்கள் கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும். ஒருவேளை இப்ப 4ஆம் பாவகத்துல புதன் இருந்து பாவகிரக சம்பந்தம் பலமாகி பாதிக்கப்பட்டிருந்தா என்ன ஆகும்? இவங்க மனநிலை பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஒரு சலனமான மனநிலை, சஞ்சலம் பிடிச்சு போயேதான் இருக்கும். குடும்பம் சார்ந்த விஷயத்துல எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு வாக்குவாதம், மனஸ்தாபம், சண்டை, சச்சரவுன்றது இருந்துகிட்டே இருக்கும். படிப்பு சார்ந்த விஷயத்துல தடை, தொடர்ந்து படிக்கவே முடியாது, டிஸ்கண்டினியூ தான் பண்ண வேண்டியிருக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்றதும் இவங்க வாழ்க்கையில எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைனா என்ன? சொத்து இருக்கு அப்படின்னா அதை பிரிக்கிறதுல பிரச்சனை, இல்ல அந்த சொத்து சம்பந்தப்பட்டதுல கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் வாங்குறதுல பிரச்சனை, இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இந்த 4ஆம் பாவகத்துல புதன் இருந்து பாப கிரக சம்பந்தம் பலமாகி இருந்தால். அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 5ஆம் பாவகத்துல புதன் இருந்தா எப்படி இருக்கும்? 5ஆம் பாவமும் புத்திசாலித்தனத்தை குறிக்கக்கூடிய பாவகம். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா புத்திசாலித்தனம் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கும். கல்வி சார்ந்த விஷயத்துல முன்னேற்றம்ன்றது இருக்கும். கல்வி முன்னேற்றம் சொல்லிட்டேன், படிக்காமே போனாலும் பட்டறிவு, அனுபவ அறிவுன்றது ரொம்ப அதிகமாவே இருக்கும். இப்ப அந்த 5ல புதன் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மனசு இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப வேகமா சிந்திக்கும். மற்றவங்களை விட எந்த ஒரு விஷயத்தையும் டக்கு டக்குன்னு சிந்திச்சு செய்யக்கூடிய ஒரு திறமை இவங்களுக்கு இருக்கும். மற்றவங்க எல்லாம் ஒரு அரை மணி நேரம் ஒரு விஷயத்தை சிந்திச்சு செய்வாங்கன்னா இவங்க 5 நிமிஷத்துல சிந்திச்சு அதை செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா எந்த ஒரு மொழி, அதாவது 5ல புதன் இருக்கிறவங்களுக்கு அவங்க தாய்மொழி எதுவோ அந்த மொழியில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுத படிக்கக்கூடிய ஒரு திறமை இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். எழுத்துத்துறை சம்பந்தப்பட்டது, பேச்சு திறமை, கவிதை, இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப ஒரு ஆர்வம் இருக்கும். இந்த கதை எழுதுற ஆர்வம், கதை எழுதக்கூடிய ஒரு திறமை, இது எல்லாமே ஒரு வாக்குவாதம் பண்ணக்கூடிய ஒரு ஆர்குமெண்ட், ஆரோக்கியமான ஆர்குமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு திறமை, இதெல்லாம் இவங்க கிட்ட கண்டிப்பா இருக்கும். தன்னுடைய தாய்மொழியை தவிர மற்ற மொழிகளையும் கத்துக்கக்கூடிய ஒரு திறமை இவங்க கிட்ட கண்டிப்பா இருக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயம் ரொம்ப ரொம்ப சிறப்பாவே இருக்கும் இவங்களுக்கு. குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல ஒரு சரியான ஒரு அலைவரிசை பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் கண்டிப்பா இருக்கும். இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 5ல புதன் இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் கிரியேட்டிவ் பண்ணக்கூடியது, உருவாக்கக்கூடிய ஒரு திறமை, வித்தியாசமா அடுத்தவங்க ரசிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு திறமை இவங்க கிட்ட கண்டிப்பா இருக்கும். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா கலைத்துறை சம்பந்தப்பட்டது, விளையாட்டுத்துறை, எழுத்துத்துறை, இதுலலாம் பாத்தீங்கன்னா ஒரு அதிகமான ஒரு முன்னேற்றம் மற்ற கிரக அமைப்புப்படி இந்த துறைகள் அமைஞ்சதுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாவே இருக்கும். இப்போ காதல், 5ஆம் பாவகம் தான் காதல் இல்லைங்களா? இப்போ 5ஆம் பாவகத்துல புதன் இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா காதலன் காதலிய தன்னுடைய பேச்சாலேயே மயக்கிடுவாங்க. தன்னுடைய பேச்சாலேயே எதிர்பாலினர அதிகமா ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு திறமை இவங்க கிட்ட இருக்கும். காதல் சார்ந்த விஷயத்துல கவிதை வடித்து ஒரு அந்த கவிதை மூலமாவே ஒரு இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். கவிதை அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வகையான கவிதை இருக்குங்க. மரபு கவிதை, ஹைக்கூ கவிதை, புது கவிதை. மரபு கவிதை எல்லாம் எழுதணும்னா அதுக்கு இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும். ஹைக்கூ கவிதை கொஞ்சம் திறமை வேணும். ஆனா இந்த புது கவிதை யார் வேணா எழுதலாம். இப்ப படிக்காதவராவே இருந்தாலும் 5ல புதன் இருந்து அந்த புது கவிதை அவங்களுக்கு ரொம்ப சூப்பரா வரும். நல்லா படிச்சிருக்காரு, மொழி புலமை இருக்குன்னா மரபு கவிதை நல்லா வரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு 5ஆம் பாவகத்துல புதன் இருக்கிறவங்க எல்லாம் கணக்கு சம்பந்தப்பட்டது இல்ல, இந்த மனக்கணக்கு, பணக்கணக்கு இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி கணக்கு போடுறது ரொம்ப ரொம்ப கில்லாடியா இருப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் ஆபத்தான சூழ்நிலை இவங்க வாழ்க்கையில வந்தாலும் அதை அழகா
தன்னுடைய புத்திசாலித்தனத்தால ஜெயிச்சிருவாங்க. இப்போ இந்த 5ல புதன் இருக்கிறவங்க எல்லாம் டீச்சிங் சம்பந்தப்பட்டதுல மற்ற கிரக அமைப்புப்படி டீச்சிங் சம்பந்தப்பட்டது அமையுதுன்னு வைங்களேன், அதாவது கத்துக் கொடுக்கக்கூடிய துறைகள் அமையுதுன்னு வைங்களேன், அதுல மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த சினிமா கலைத்துறை, சினிமா சார்ந்தது, சின்னத்திரை சம்பந்தப்பட்டதுல இதுல எல்லாம் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா இவங்களுடைய படைப்புகள் தனிப்பட்ட முறையில அடுத்தவங்க எல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு, சிறப்பா பேசக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். இன்னைக்கு எத்தனையோ பேர் படம் எடுக்கிறாங்க, சீரியல் எடுக்கிறாங்க, ஆனா எல்லாமே பேசப்படக்கூடிய அளவுக்கு இல்ல. ஆனா இந்த லக்னத்துக்கு 5ல புதன் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைச்சு அவங்க படைக்கக்கூடிய ஒரு படைப்பு அடுத்தவங்களாம் அதிக பேர் அதை பத்தி பேசக்கூடிய ஒரு சிறந்த படைப்பா இருக்கும். இப்போ அடுத்ததா லக்னத்துக்கு 6ஆம் பாவகத்துல புதன் இருந்தால் எப்படி இருக்கும்? தன்னுடைய எதிரிகளை தன்னுடைய அறிவுனாலே ஜெயிக்கக்கூடியவரா இருப்பார். இவர் நேரடியா சண்டை போட்டு தான் ஜெயிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. தன்னுடைய அறிவை யூஸ் பண்ணியே தன்னுடைய எதிரிகளை ஜெயிச்சிருவார். இவங்க இந்த 6ல புதன் இருக்கிறவங்களுக்கு வாதம் பண்றது, விவாதம் பண்றது, இந்த வாக்கு திறமை, இதனாலேயே தன்னுடைய எதிரிகளை ஒரு சமாளிச்சுக்குவார். அதாவது சமாளிப்பாரு, எதிரிகளை சம்பாதிச்சுக்கவும் செய்வார். இவருக்கு பாத்தீங்கன்னா அரசு துறை சம்பந்தப்பட்டது, சேவை சம்பந்தப்பட்டது, அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த வழக்கறிஞர், வக்கீல் தொழில், ஆசிரியர் தொழில், அடுத்ததா இந்த ஆய்வு செய்யக்கூடிய ஆராய்ச்சி துறைகள், இதெல்லாம் அமையுதுன்னு வைங்களேன். மற்ற கிரக அமைப்புப்படி கண்டிப்பா அதுல மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இவங்களுக்கு கண்டிப்பா உண்டு. இவங்களுக்கு இந்த கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு எது வந்தாலும் சரி, அல்லது மனசளவுல ஏதாவது ஒரு பெரிய சிக்கல் வந்தாலும் சரி, அது கடன் பிரச்சனை அல்லது ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு தகராறு இதெல்லாம் வருதுன்னு வைங்களேன், இவருடைய அதை எப்படி தீர்க்கலாம்னு சொல்லி மற்றவங்களை விட ரொம்ப சிறப்பா ரொம்ப ஆழமா சிந்திச்சு அதை சூப்பரா தீர்த்துருவார் அந்த பிரச்சனை. அப்போ நமக்கே கூட ஏதாவது அந்த மாதிரி ப்ராப்ளம், பிரச்சனை, தீர்க்க முடியாத சிக்கல் வருதுன்னா அது இந்த லக்னத்துக்கு 6ஆம் பாவகத்துல யாருக்கெல்லாம் புதன் இருக்குதோ அவங்க கிட்ட தீர்வு கேட்டா சூப்பரா தீர்வு சொல்லுவாங்க. இப்போ இவங்க வேலை செய்யக்கூடிய விஷயத்துல பாத்தீங்கன்னா உழைப்ப மட்டும் போட மாட்டாங்க, தன்னுடைய அறிவையும் சேர்த்து போட்டு அதுல கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவாங்க. இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா முதலாளி என்ன சொல்றாரோ அதை அப்படியே செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த லக்னத்துக்கு 6ல புதன் இருக்கிறவங்க எல்லாம் முதலாளி சொல்றதை மட்டுமே செய்ய மாட்டாங்க. அவர் கஷ்டமா இருக்கிற மாதிரி சொன்னா இவரு தன்னுடைய அறிவை யூஸ் பண்ணி அதை சுலபமா எப்படி செய்ய முடியுமோ அப்படி செஞ்சுட்டு போயிடுவார். இப்போ இவருக்கு பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆரோக்கியத்துல எப்பவுமே ஒரு முன்னெச்சரிக்கை அப்படின்றது இவருக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனால ஹெல்த் சம்பந்தப்பட்டது இவருக்கு அதுல தன்னுடைய ஹெல்த் சம்பந்தப்பட்டதுல ஆரோக்கியத்துல அதிகமான ஒரு முன்னெச்சரிக்கையா இருக்கிறதுனால இவருக்கு உடல்நிலை எப்பவுமே ஓரளவு நல்லாவே இருக்கும். இப்போ பாபகிரக சம்பந்தம் பலமாயிடுச்சுன்னு வைங்க, 6ஆம் பாவகத்துல புதன் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமாயிடுச்சுன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இவங்க வாழ்க்கையில கண்டிப்பா வரும். மன அழுத்தமும் ரொம்ப அதிகமாகும். அப்புறம் அந்த அலர்ஜினால பாதிக்கப்படக்கூடிய தன்மை இப்படிதான் இருக்கும். இந்த லக்னத்துக்கு 6ஆம் பாவகத்துல புதன் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமானால் அப்புறம் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அப்புறம் சளி, இருமல், இந்த பிரச்சனை எல்லாம் வாழ்க்கையில அடிக்கடி இவங்களுக்கு வரும். இப்போ லக்னத்துக்கு 6ஆம் பாவகத்துல புதன் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமா இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டி, இவங்களுடைய எதிரிகள், அவங்களுடைய விமர்சனங்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இவருக்கு. இவர் இந்த லக்னத்துக்கு 6ஆம் பாவகத்துல புதன் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமா இருக்கு பாத்தீங்கன்னா, அவர் தாம் பேசுற பேச்சுனாலேயே, தாம் பண்ணக்கூடிய வாதம், விவாதம், விதண்டாவாதம், அதனாலேயே இவர் வாழ்க்கையில அதிகமா சண்டை சச்சரவுகளை சந்திப்பார். மனஸ்தாபத்தை சந்திச்சு பல உறவுகளை பிரியவும் செய்வார். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மன அழுத்தம் அப்படின்றது அதிகமாவே இருக்கும். அது எதனால? இந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தினாலேயே. லக்னத்துக்கு 6ல புதன் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமா இருந்தா இந்த பலன்.
இப்போ வழக்கு, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு சம்பந்தப்பட்டதுல இதெல்லாம் அதிகமா இவங்க வாழ்க்கையில வருது அப்படின்னு வைங்களேன். மற்ற கிரக அமைப்பு படி, திசா புத்தி படி இதனால அதிகமான ஒரு பாதிப்பை இவங்க வாழ்க்கையில கண்டிப்பா அதிகமாவே சந்திப்பாங்க. இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா, லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல புதன் இருந்தா எப்படி இருக்கும்? இவங்களுக்கு அமையக்கூடிய கணவன் மனைவி பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல ஒரு பெரிய புத்திசாலி உள்ள கணவன் மனைவியா தான் இருப்பாங்க. அறிவு வேற, நுண்ணறிவு வேற. ரொம்ப ஒரு நுண்ணறிவோட எந்த ஒரு விஷயத்திலையும் செயல்படக்கூடிய கணவன் மனைவி, ஒரு புத்திசாலித்தனமான கணவன் மனைவி லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல புதன் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா அமைவாங்க. வரக்கூடிய கணவன் மனைவி அதிகம் படிச்சவராகவும் இருப்பாங்க. சரி, எனக்கு 7ல தான் புதன் இருக்கு, எனக்கு அமைஞ்ச கணவன் படிக்கவே இல்லையே, எனக்கு அமைஞ்ச மனைவி படிக்கவே இல்லையேன்னு சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கு பாருங்க, ஒரு வாழ்க்கை அனுபவம், அனுபவ அறிவு ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும். மற்றவங்களுக்கு இருக்கிறத விட உங்களுடைய கணவன் மனைவிக்கு அதிகமா இருக்கும். இப்ப 7ஆம் பாவம்னா வியாபாரம், வணிகம் சார்ந்த விஷயங்கள். இதுல பாத்தீங்கன்னா இப்ப 7ஆம் பாவகத்துல இந்த புதன் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்டது. அதாவது 7ஆம் பாவம் தான் பார்ட்னர்ஷிப், கூட்டு தொழில் செய்யக்கூடியது. இப்போ இந்த 7ஆம் பாவத்துல புதன் இருந்தா இப்ப இந்த பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்டது நல்லா இருக்கும். வணிகம் சார்ந்த விஷயங்கள், தன்னுடைய பேச்சு திறமையினாலேயே வியாபாரம் சார்ந்தவைகளை அதிகமாக இவங்க சாதிப்பாங்க. இப்போ மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்டது ஒரு அறிவு, அதிகமான ஒரு நாலேஜ் இந்த 7ஆம் பாவகத்துல புதன் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதனாலேயே இவங்க அந்த பேச்சு சார்ந்த துறைகள்ல இருக்காங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல சாதனை படைக்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்க பாத்தீங்கன்னா இந்த சமுதாயம் சார்ந்த வகையில இவங்களுக்கும் பழக்க வழக்கங்கள் அப்படின்றது ரொம்ப அதிகமாவே இருக்கும். இப்போ இந்த 6ஆம் பாவகத்துல புதன் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்பு அப்படின்றது இருக்கும். ஒண்ணு இவர் வெளிநாடு போவாரு சம்பாதிக்க, அப்படி இல்லைன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்டவங்க மூலமா வருமானம் இவங்களுக்கு வரும். அப்புறம் இந்த 6ஆம் பாவகத்துல புதன் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வாதம் பிரதிவாதம் பண்ணக்கூடியதுன்னா அது வழக்கறிஞர் தொழில், சட்டத்துறை, அடுத்ததான் இந்த பேச்சு சம்பந்தப்பட்ட தொழில், இந்த ஜோதிடம், மார்க்கெட்டிங், ஆசிரியர் தொழில், இந்த மாதிரி தொழில்லாம் இவங்களுக்கு, அதாவது பேச்சு சார்ந்த தொழில் என்னென்ன இருக்கோ அதுல ஏதாவது ஒண்ணு இவங்களுக்கு மற்ற கிரக அமைப்பு படி அமையுதுன்னா அதுல மிகப்பெரிய அளவுல ஒரு சாதனை அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். ஒருவேளை 7ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய புதனோட பாபகிரக சம்பந்தம் பலமானால் என்னாகும்? கல்யாணத்துல வரக்கூடிய கணவன் மனைவினால அடிக்கடி வாழ்க்கையில பிரச்சனை, சிக்கல்ன்றது இருந்துகிட்டே இருக்கும். வரக்கூடிய கணவன் மனைவியோட ஒரு ஒத்து போகக்கூடிய ஒரு தன்மை இருக்காது. கருத்து வேறுபாடு அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். அதிகமா பேசக்கூடாது கணவன் மனைவி கிட்ட. பேசினால் கணவன் மனைவி கிட்டையும் சரி, மனைவி கணவன் கிட்டையும் சரி, 7ல புதன் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமா இருந்தா கணவன் மனைவி சார்ந்த வகையில அதிகமா பேசக்கூடாது. பேசாமல் இருந்தாலே பிரச்சனைகள் குறையும். இல்லைன்னா அதிகமான வாக்குவாதம் பிரச்சனை அதிகமாகிக்கிட்டே தான் போகும். இப்ப இந்த 7ஆம் பாவகத்துல புதன் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமாயிட்டா பார்ட்னர்ஷிப் செய்யக்கூடாது. கூட்டாளி கூட்டு சேர்ந்து எதையும் செய்யக்கூடாது. செஞ்சா அது நல்லா இருக்காது. ஏன்னா தவறான புரிதல் ஏற்பட்டு என்ன ஆகும்? அவங்களுக்குள்ள பிரச்சனை தான் வரும். வாழ்க்கையில அதிகமான ஒரு துரோகத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல புதன் இருந்து அந்த புதனோட பாபகிரக சம்பந்தம் பலமா இருந்தால் துரோகத்தை அதிகமா சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. உறவுகள் சார்ந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு நிலையான தன்மை அப்படின்றது இருக்காது. அதிகமான வாதம், விதண்டாவாதம் தான் பண்ண வேண்டிய வரும். கணவன் மனைவி மட்டும் இல்ல, பொதுவாகவே உறவுகள் சார்ந்த வகையில அது ஒரு பெரிய சிக்கல்ன்றது கண்டிப்பா இருக்கும். இப்ப இந்த 7ஆம் பாவகத்துல புதன் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமானாலே கல்யாணம் அப்படின்றது லேட்டா தான் நடக்கும். அந்த கல்யாண வாழ்க்கை சிறப்பா இருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த கல்யாண வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு குறை அப்படின்றது கண்டிப்பா இருந்துட்டு தான் இருக்கும் ஜென்மத்துக்குமே. அதிகமா சிந்திச்சு, இப்ப இந்த 7ஆம் பாவகத்துல புதன் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமா இருக்குன்னா அதிகமா சிந்திச்சு எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப நோட் பண்ணினால்
சத்தியமா ஜென்மத்துக்குமே ஒரு மன நிம்மதி அப்படின்றது இருக்கவே இருக்காது. ஓகே, அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 8ஆம் பாவகத்துல லக்னத்துக்கு 8ஆம் பாவகத்துல புதன் இருந்தால் எப்படி இருக்கும்? இவங்க எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ரொம்ப மத்தவங்களோட அதிகமா ஆழமா சிந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ரகசியம் சார்ந்த விஷயங்கள்ல அதிசயமான அளவுக்கு ஒரு அறிவு நிலை இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ரகசியம்னா என்ன? இந்த ஜோதிடம், மாந்திரிகம், தாந்திரிகம், அப்புறம் ஏதாவது தப்பு நடந்து போச்சு அதை கண்டுபிடிக்க முடியல, இப்ப டிடெக்டிவ் ஏஜென்சி பண்றாங்க பாத்தீங்களா, அப்புறம் போலீஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க இல்லைங்களா குற்றங்களை, அதெல்லாம் ரகசியமான விஷயம் தானே. அது அது சார்ந்த வகையில அப்புறம் பூமிக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள், புதையல், மத்த எல்லாமே ரகசியமான விஷயம் இல்லைங்களா. இந்த ரகசியம் சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு அதிசயம், அடுத்தவங்க அதிசயப்படக்கூடிய அளவுக்கு ஒரு அறிவு அப்படின்றது இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இப்போ இந்த புதன் 8ஆம் பாவகத்துல இருக்கிறவங்களுக்கு மறைமுகமான விஷயங்களை பத்தி இவங்க அதிகமா ஆராய்ச்சி பண்ணுவாங்க, அல்லது மறைமுகமான விஷயங்கள் இவங்க மனசுக்குள்ள எப்பவுமே அதிகமா இருந்துகிட்டே தான் இருக்கும். ரகசியம் சார்ந்த விஷயங்கள்ல அறிவு அப்படின்றது இவங்களுக்கு அதிகமாவே இருக்கும். இந்த மந்திரம், தந்திரம், தாந்திரிகம், ஜோதிடம், வேற துறைகள்ல இருந்தாலுமே இப்ப சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது ஒரு இதுல ஆர்வம் அப்படின்றது கண்டிப்பா இவங்களுக்கு இருக்கும். விஞ்ஞானம் பூர்வமாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் உளவியல் ரீதியா அணுகக்கூடிய ஒரு தன்மை இவங்க கிட்ட இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா சொத்து சார்ந்த வகை, அடுத்தது வாரிசு சம்பந்தப்பட்டது, இவருக்கு சேர வேண்டிய ஒரு பங்கு சொத்து, இந்த மண்மனை பூமி, இது சார்ந்த விஷயங்கள்ல மத்தவங்களா இருந்தா தான் தூம்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவர் என்ன பண்ணுவாரு, சைலண்டா அமைதியா இருந்து தன்னுடைய புத்திசாலித்தனத்தினால அதை ஜெயிச்சிருவார். எல்லாமே தனக்கு சாதகமா வர்ற மாதிரி அல்லது அது சுமூகமா முடிகிற மாதிரி தன்னுடைய புத்திசாலித்தனத்தால ஜெயிப்பார். மற்ற கிரக அமைப்பு ரொம்ப நல்லா இருந்து, அதாவது இந்த கணிதம், அடுத்ததா விசாரணை பண்ணக்கூடிய விஷயங்கள், எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதுல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய விஷயங்கள், லாயர் சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர், டிடெக்டிவ், இந்த துறைகள்ல ஏதாவது ஒண்ணு மற்ற கிரக அமைப்பு படி அமைஞ்சதுன்னா லக்னத்துக்கு 8ல புதன் இருக்கிறவங்களுக்கு மிக மிக சிறப்பா இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கை. இவருக்கு பாத்தீங்கன்னா வெளியில தெரியாது இவருக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குன்னு. ஆனா இவருக்கு அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு அப்படின்றது அவங்க ஜாதக தகுதிக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா இருக்கும். தன்னோட பேச்சினாலையும் தன்னுடைய அறிவுனாலையும் அடுத்தவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு திறமை இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அப்போ ஒரு போலீஸா இருக்கிறவங்க அல்லது ராணுவத்துல இருக்கிறவங்க இவங்களுக்கு அல்லது டிடெக்டிவ் ஏஜென்சில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் லக்னத்துக்கு 8ல புதன் இருந்தா கண்டிப்பா இவங்களுடைய திறமை, அறிவு மிக 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 போற்றக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஆனா பாபகிரக சம்பந்தம் பலமாயிடுதுன்னு வைங்களேன், அப்போ என்ன ஆகும், கண்டிப்பா மனசு குழப்பமா தான் இருக்கும் எப்பவுமே உங்களுக்கு. பொதுவாக சொல்லியாச்சு, புதன் பாபகிரக சம்பந்தம் பலமாயிட்டாலே அதிகமா சிந்திக்க கூடாது, சிந்திச்சாலே மனநிலை சமநிலையா இல்லாம போயிடும். இப்ப இந்த 8ல புதன் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமாயிடுச்சுன்னா எப்ப பார்த்தாலும் இவங்க மன ரீதியா ஒரு சந்தேக குணம் உள்ளவங்களா தான் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ரகசியமாலாம் வச்சுக்க மாட்டாங்க, அடுத்தவங்க கிட்ட போய் உளறிடுவாங்க. அப்போ லக்னத்துக்கு 8ல புதன் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமானா அவங்க கிட்ட ரகசியத்தை சொல்லக்கூடாது, சொன்னால் அது ரகசியமாவே இருக்காது. இப்போ இந்த 8ஆம் பாவகத்துல புதன் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமாயிடுச்சுன்னா என்ன ஆகும், எப்ப பார்த்தாலும் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே தான் இருக்கும் ஜென்மத்துக்குமே. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தலைவலி சம்பந்தப்பட்டது, குடல் சம்பந்தப்பட்டது, அப்புறம் மலச்சிக்கல் ப்ராப்ளம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வாழ்க்கையில அடிக்கடி வரும். சொத்து சார்ந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப இந்த லக்னத்துக்கு 8ஆம் பாவகத்துல புதன் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலம் ஆயிடுச்சு அப்படின்னா சொத்து சம்பந்தப்பட்டதுல வில்லங்கம், பிரச்சனை, சிக்கல் அப்படின்றது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இப்ப இவங்க பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு 8ஆம் பாவகத்துல புதன் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமா இருக்கு அப்படின்னா இவங்க மனசுல அதிகமான ஒரு ரகசியங்கள் இருந்துட்டே இருக்கும்.
அந்த ரகசியத்தை மட்டும் கிடையாது, தான் சாதாரணமா நினைக்கக்கூடிய விஷயத்த கூட இவர் மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டார், பகிர்ந்துக்க மாட்டார். அதனால என்ன ஆகும், உறவுகள் சார்ந்தவைகளை எப்பவுமே ஒரு குறை அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். இவர் மேல பெருசா ஒரு நம்பிக்கை வராது உறவுகளுக்கு, இவருக்கும் உறவுகள் மேல பெருசா ஒரு நம்பிக்கை இருக்காது. அடுத்ததா லக்னத்துக்கு 9ஆம் பாவகத்துல புதன் இருந்தா எப்படி இருக்கும்? 9ஆம் பாவகம் பாக்கியஸ்தானம், அறிவு, ஞானம், உயர்கல்வி, இதெல்லாம் குறிக்கக்கூடியது. ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது, தந்தை, இது எல்லாமே ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லியிருக்கோம். இந்த 9ஆம் பாவகம் இது எல்லாமே குறிக்கக்கூடியது. இவரும் பாத்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவாளியா இருக்கக்கூடியவராக தான் இருப்பார். இவருக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஜோதிடம், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் எதெல்லாம் இருக்குதோ அதுலலாம் இவங்களுக்கு ஆர்வம் அப்படின்றது ரொம்ப அதிகமாவே இருக்கும். இவங்களுக்கும் அதிகமா படிக்கக்கூடிய உயர்கல்வி அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. உயர்கல்வி இல்லைனாலும் சொல்லிட்டேன், ஒரு உயர்ந்த அனுபவ அறிவு இவங்களுக்கு கண்டிப்பா உண்டு. வெளிநாட்டு வாய்ப்பு அப்படின்றது இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். தசை புத்தி ஒத்து வந்தா கண்டிப்பா வெளிநாடு போவாங்க. இப்போ இவங்க தாய்மொழியை தவிர மற்ற மொழிகளை கத்துக்கணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா சூப்பரா ஈஸியா மற்றவங்களை விட ரொம்ப நல்லாவே கத்துக்குவாங்க. இப்போ இவங்களுக்கு அமையக்கூடிய குருநாதர் ரொம்ப சிறப்பான குருநாதரா இருப்பார். இப்போ இவருக்கு ஆசிரியர் தொழில் அல்லது அறிவு சார்ந்த துறைகள், அடுத்தது சட்டத்துறை, வக்கீல், எல்லாத்துக்கும் வக்கீல் சொல்றோம்னு நினைக்காதீங்க. புதன் அப்படின்னாலே வாத கிரகம், அதுக்கு புதன் தான் லாய்க்கு. அப்போ ஒரு எங்க நல்ல இடங்கள்ல நல்ல நிலைகள்ல இருந்தா இந்த துறைகள் அமையும். அதுக்கு மற்ற கிரக அமைப்பும் வேணும். மற்ற கிரக அமைப்புப்படி இதெல்லாம் அமையுதுன்னா இந்த இடங்கள்ல புதன் இருந்தா இது சிறப்பா இருக்கும். பத்திரிகை துறை இதெல்லாம் அமையுதுன்னா இந்த 9ல புதன் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பாவே இருக்கும். தந்தை வழியில பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு ஆதரவு அப்படின்றது இவருக்கு கண்டிப்பா இருக்கும். இவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளாலையும் அதிகமான ஒரு நன்மை அப்படின்றது இவங்களுக்கு உண்டு. மதம் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். இவங்களுக்கு அதிகமான ஒரு ஈடுபாடு அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஜோதிடம் சார்ந்த விஷயத்துல, வேதங்கள் சார்ந்த விஷயத்துல, மந்திரம், தந்திரம், இது சார்ந்த விஷயங்கள்ல ஒரு அதிகமான ஒரு ஆர்வம் அப்படின்றது இவங்களுக்கு கண்டிப்பா உண்டு. இவங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பாவே இருக்கும். தன்னுடைய புத்திசாலித்தனத்தினால, தன்னுடைய அறிவுனால அதிர்ஷ்டத்தை அடைவார். இதை எப்படி புரியுற மாதிரி சொல்றது? இப்போ உதாரணமா லாட்டரி சீட் எல்லாம் இருக்கு. ஆனா மத்தவங்க எடுக்கிற நம்பர் சாதாரணமா எதையாவது ஒண்ணு எழுதுனா போதும், எழுதிடுவாங்க அல்லது சீட்டை எடுத்துருவாங்க. நம்ம தமிழ்நாட்டுல இல்லாம போனாலும் பக்கத்து மாநிலத்துல இருக்குது, வெளிநாடு அதர் கண்ட்ரில இருக்குது. மத்தவங்க எல்லாம் யோசிச்சு பார்த்து எடுப்பாங்க. அதாவது யோசிச்சாலும் யோசிக்காட்டாலும் மத்தவங்க யோசனையை விட இப்ப இந்த லக்னத்துக்கு 9ஆம் பாவகத்துல புதன் இருக்கிறவங்க தன்னுடைய புத்திசாலித்தனத்தினால, அறிவுபூர்வமான ஒரு செயலால தனக்கு அதிர்ஷ்டத்தை தேடிக்குவாங்க. அது உதாரணத்துக்காக இந்த லாட்டரி சீட்டை சொன்னேன். இப்ப இந்த லாட்டரி இவங்க எடுக்கக்கூடிய லாட்டரி சீட்டு கண்டிப்பா வின்னிங் வரும். அதுக்காக எல்லா தடவையும் வரும்னா எதிர்பார்க்க கூடாது. அதுக்கு தசா புத்தியும் ஒத்து வரணும். சரிங்களா? இப்போ இந்த லக்னத்துக்கு 9ஆம் பாவகத்துல பாவகிரகம் இருந்து அதிகமா, அதாவது லக்னத்துக்கு 9ஆம் பாவகத்துல புதன் இருந்து பாவகிரக சம்பந்தம் பலம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமா சிந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த சிந்தனையினால ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஆன்மீகம், இந்த மதம், ஜோசியம், இது சார்ந்த விஷயங்கள்லாம் அதிகமா சிந்திச்சு 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 குழப்பமாயிருவாங்க. அப்படி குழப்பமாகிதான் கொஞ்ச நாள் கழிச்சு இதெல்லாம் பொய் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. தந்தை வர்க்கம் சார்ந்ததெல்லாம், அதாவது லக்னத்துக்கு 9ஆம் பாவகத்துல புதன் இருந்து பாவகிரக சம்பந்தம் பலமாயிருச்சுன்னா தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயத்துல ஒரு கருத்து வேறுபாடு, முரண்பாடு அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்கும். தந்தைக்கும் பிள்ளைக்குமான உறவு நிலை அவ்வளவு ஒரு சிறப்பா இருக்காது. இந்த வழிபாடு, இந்த மதம், இது சார்ந்த விஷயங்கள்ல பெருசா இவருக்கு நம்பிக்கை அப்படின்றது இருக்காது. ஏன் இருக்காது? 9ல புதன் இருந்து பாவகிரக சம்பந்தம் பலமாயிட்டா அந்த புதனும் அங்க பாவால் ஆயிடுவார். ஏன்னா காலப்புருஷ லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி யாரு? குரு. அப்போ 9ஆம் பாவகத்துல புதன் இருந்து பாவகிரகம் சம்பந்தப்பட்டா இந்த புதனுக்கும் குருவுக்கும் ஆகாது. அதனால இந்த 9ஆம் பாவகத்துல புதன் இருந்து பாவகிரக சம்பந்தம் பலமானா இந்த ஆன்மீகம், ஜோதிடம் சார்ந்த விஷயத்துல பெருசா ஒரு ஆர்வம் இருக்காது. அதுல சந்தேக கண்ணோட்டத்திலேயே இருப்பாங்க. படிப்பும் பாத்தீங்கன்னா டிஸ்கண்டினியூ தான், தொடர்ந்து படிக்க முடியாது.
வெளிநாடு வாய்ப்பு அப்படின்றது இவங்க வாழ்க்கையில ரொம்ப லேட்டா தான் இருக்கும். லக்னத்துக்கு 9ஆம் பாவகத்துல புதன் இருந்து பாவகிரக சம்பந்தம் பலமானவங்களுக்கு இந்த பலன். அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 10ஆம் பாவகத்துல புதன் இருந்தால் எப்படி இருக்கும்? இவங்களுக்கு வேலைக்கு போனாலும் சரி அல்லது சொந்தமா பிசினஸ் பண்ணாலும் சரி, 10ல புதன் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா சொந்தமா தொழில் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் இருக்கும். அது எல்லாத்துக்கும் அமைஞ்சிடாது. ஆனா சில பேருக்கு வேலைக்கும் போவாங்க, சொந்தமா தொழிலும் பண்ணுவாங்க. அப்போ இவங்களுக்கு வேலைக்கு போனாலும் சரி அல்லது சொந்தமா தொழில் பண்ணாலும் சரி, அது நடக்கக்கூடிய தசா புத்தியை பொறுத்து, ஜாதக அமைப்பை பொறுத்து, மற்ற கிரக அமைப்பை பொறுத்து, வேலைக்கு போனாலும் சரி அல்லது சொந்தமா தொழில் பண்ணாலும் சரி, அதுல ரொம்ப ரொம்ப சிறப்பா இருப்பாங்க, இருக்கும். இவங்களுக்கு வேலைக்கு போறாங்க அப்படின்னா பதவி உயர்வு, உத்தியோக உயர்வு கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. இப்ப இந்த புதன் அங்க இருக்கிறதுனால தன்னுடைய அறிவுனாலையும் தன்னுடைய பேச்சினாலையும் தனக்கு இருக்கக்கூடிய இந்த தொடர்புகள், அதிகமான வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், இதனாலையும் வாழ்க்கையில அதிகமான ஒரு உயர்வு அப்படின்றது உங்களுக்கு உண்டு. அது வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி அல்லது சொந்தமா தொழில் பண்ணாலும் சரி, நிர்வாகத்திறன் சம்பந்தப்பட்ட ஒரு அறிவு இவங்களுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கும். இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த வக்கீல் தொழில், அடுத்ததா பாத்தீங்கன்னா பத்திரிகை தொழில், தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்டது, அடுத்தவங்களுக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய தொழில், இதெல்லாம் மற்ற கிரக அமைப்புப்படி அமையுதுன்னு வைங்களேன், கண்டிப்பா இதுல இவங்க சிறப்பான ஒரு அந்தஸ்தை பெறுவாங்க. இவங்க பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற சமுதாயம் சார்ந்த வகையில ஒரு புகழ், ஒரு கௌரவம், ஒரு அந்தஸ்து, இவர் ஒரு புத்திசாலி, சூப்பரான ஒரு புத்திசாலி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நபரா இருப்பார். இப்போ இவங்க வந்து சொந்தமா பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த பிசினஸும் பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த அறிவால ஜெயிப்பாரு. மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட திறமை இவங்களுக்கும் அதிகமா இருக்கும். அப்போ எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்ற திறமை, அந்த சூட்சுமம் இவங்களுக்கு தெரியும். அதனால ஒரு அதிகமான ஒரு முன்னேற்றத்தை இவங்க வாழ்க்கையில கண்டிப்பா பார்ப்பாங்க. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு 10ஆம் பாவகத்தை புதன் இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சரியான முடிவு, முக்கியமான முடிவுகள் வாழ்க்கையில என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா சரியான முடிவு எடுப்பாங்க. அதாவது முடிவு எடுக்கிறதுக்கு முன்ன எவ்வளவு தடவை வேணாலும் யோசிக்கலாம், ஆனா முடிவு எடுத்துட்டா யோசிக்க கூடாது இல்லைங்களா? இவங்க எல்லாம் வந்து முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அதுல யோசனை பண்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது, அது சரியான முடிவாவே இருக்கும். அதனாலேயே இவங்க சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இவருக்கு ஒரு பாராட்டு அப்படின்றது எப்பவுமே இருந்துட்டு இருக்கும், இவருக்குன்னு ஒரு மதிப்பு அப்படின்றது இருந்துட்டு இருக்கும். இந்த 10ஆம் பாவகத்துல புதன் இருக்கிறவங்களுக்கு ஆசிரியர், அதாவது இவங்க படிச்ச அந்த ஆசிரியர், அவங்களோட எப்பவுமே ஒரு அதிகமான ஒரு பழக்க வழக்கங்கள், அப்படி ஆசிரியர் இல்லையா பெரியவங்க, வயசுல பெரியவங்களா இருக்கக்கூடியவங்களுடைய ஒரு ஆதரவு, அரசியல் சார்ந்த துறையில இருக்கிறவங்களுடைய ஆதரவு அப்படின்றது இதுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஒருவேளை 10ஆம் பாவகத்துல புதன் இருந்து, லக்னத்துக்கு 10ஆம் பாவகத்துல புதன் இருந்து பாவகிரக சம்பந்தம் பலமாயிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வேலைக்கு போனாலும் சரி அல்லது சொந்தமா தொழில் பண்ணாலும் சரி, அதுல எப்பவுமே ஒரு சரிவு நிலை அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். சரிவு இருக்கோ இல்லையோ பெருசா மேல போக முடியாது, ஏதோ பேருக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், அப்படிதான் இருக்கும். அடிக்கடி இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அதிகமா ஒரு வேலை மாற்றம், நிலையா ஒரே இடத்துல ஒழுங்கா ஒரே வேலையை செய்ய முடியாது, இல்ல ஒரே இடத்துலதான் செய்யறேன் அப்படின்னா ஒரே வேலையை செய்ய முடியாது. அந்த மாதிரிதான் இவங்க வாழ்க்கையில அடிக்கடி பல நிலைகளை சந்திப்பாங்க. தொழில் சார்ந்த வகையில ஒரு நிலையில்லாத தன்மை அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். இவங்க வேலை பார்க்கிற இடத்துல தனக்கு மேல வேலை பார்க்கிறவங்களோட எப்பவுமே ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு முரண்பாடு அப்படின்றது இருக்கும். இப்ப இந்த லக்னத்துக்கு 10ஆம் பாவகத்துல புதன் இருந்து பாவகிரக சம்பந்த பலமா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து தனக்கு மேல வேலை பார்க்கிறவங்களோட ஒரு வாக்குவாதம் அப்படின்றது இருக்கக்கூடாது, பொறுத்து போறதுதான் நல்லது. இந்த வாழ்க்கையில எப்பவுமே இவங்க தொழில் சார்ந்த வகையில ஒரு ஏற்றத்தாழ்வுன்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். அவமானம் சார்ந்த சம்பவங்கள், ஒரு இந்த உயர்நிலை வாழ்க்கையில பெரிய அளவுல உயர்நிலை போகக்கூடிய விஷயங்கள்லாம் தடையாகிட்டு தான் இருக்கும். தசாபுத்தி ஒத்து வந்தா ரொம்ப சரியா இருக்கும், ஓரளவு முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். அடுத்ததா லக்னத்துக்கு 11ஆம் பாவகத்துல புதன் இருந்தால் எப்படி இருக்கும்? லக்னத்துக்கு 11ஆம் பாவகம்னா லாபம்.
நம்மளோட ஆசை அபிலாசை எல்லாம் நிறைவேறக்கூடிய ஸ்தானம். இப்ப இந்த லக்னத்துக்கு 11ஆம் பாவகத்துல புதன் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தன்னுடைய அறிவுனாலையும் தன்னுடைய பேச்சு திறமையாலையும் தன்னுடைய வியாபார நுணுக்கம் ஒரு வணிக அறிவு இதனாலையும் வாழ்க்கையில அதிகமா வருமானத்தை பார்க்கலாம். இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா நண்பர்கள் அதிகமா இருப்பாங்க. இவங்களுக்கு அமையக்கூடிய நண்பர்கள்லாம் ஒரு அறிவாளியான நண்பராக தான் இருப்பாங்க, நல்ல நண்பர்களாகவும் இருப்பாங்க. இவங்களுக்கு அமையக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே, அது ஆணுக்கு பெண் நண்பர்களா இருந்தாலும் சரி, பெண்ணுக்கு ஆண் நண்பர்களா இருந்தாலும் சரி. இப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில அதிகமா சம்பந்தப்படுறவங்க ஒரு சிறந்த அறிவாளியா இருப்பாங்க, அல்லது ஆசிரியரா இருப்பாங்க, அல்லது வணிகம் சார்ந்த விஷயத்துல தொடர்பு உள்ளவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுடைய தொடர்பு இவங்களுக்கு அதிகமா இருக்கும். லக்னத்துக்கு 11ஆம் பாவகத்துல புதன் இருக்கிறவங்களுக்கு சமூகம் சார்ந்த வகையில இவங்களுடைய பேச்சுக்கு அப்படின்னு ஒரு மதிப்பு இருக்கும். இவங்களுக்குன்னு ஒரு புகழ், பேர், கௌரவம், அந்தஸ்து அப்படின்றது இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அறிவியல் சார்ந்த விஷயங்களை அதிகமா ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு தன்மை இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இப்போ இவங்க எல்லாம் சோசியல் மீடியாவில் இருக்காங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல பேர், புகழ், அந்தஸ்து உண்டு இவங்களுக்கு. வணிகம் சார்ந்த விஷயத்துல, வியாபாரம் சார்ந்த விஷயத்துல மற்ற கிரக அமைப்புப்படி இவங்க இருக்காங்கன்னா அதுல மிகப்பெரிய ஒரு சாதனைன்றது உண்டு. ஷேர் மார்க்கெட்டு, ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னா அதுல மிகப்பெரிய ஒரு லாபம் அப்படின்றது இவங்களுக்கு கண்டிப்பா உண்டு. இவங்க வாழ்க்கையில கண்டிப்பா இவங்களுடைய ஆசை, விருப்பங்கள், லட்சியம் இதெல்லாம் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் அவங்க ஜாதக தகுதிக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா நிறைவேறும். இவங்க வாழ்நாள் முடியறதுக்குள்ள நடக்கக்கூடிய தசா புத்திக்கு தகுந்த மாதிரிதான் எந்த அளவுக்கு நிறைவேறும் அப்படின்ற ஒரு அமைப்பு கண்டிப்பா இருக்கும். இப்போ இந்த லக்னத்துக்கு 11ஆம் பாவகத்துல புதன் இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் சரி சூப்பரா பேசுவாங்க. ஏதாவது ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடக்குதுனாலும் சரி அதுல பேசி தன்னுடைய பேச்சினாலேயே மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை இவங்களுக்கு இருக்கும். இது எல்லாமே லக்னத்துக்கு 11ஆம் பாவகத்துல புதன் இருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டோம். ஒருவேளை அந்த லக்னத்துக்கு 11ஆம் பாவகத்துல புதன் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமாயிட்டா எப்படி இருக்கும்? அப்போ அங்க புதன் பாதிக்கப்பட்டுருவார் இல்லையா? அப்ப நண்பர்கள் சார்ந்த வகையில சிக்கல் தான், பிரச்சனை தான், ஏமாற்றம் தான். இது ஜென்மத்துக்குமே உண்டு. ஒரு சின்ன சின்ன வருமானங்கள் வாழ்க்கையில வர்றது கூட அடிக்கடி தடை ஏற்பட்டு தாமதமாகி லேட்டா தான் வருமானம் அப்படின்றது வரும். வாக்குவாதம் சார்ந்த விஷயங்கள், அதாவது அடுத்தவங்ககிட்ட வாக்குவாதம் பண்றதுனாலயோ அல்லது அதிகமா பேசுறதுனாலயோ ஒப்பந்தம் சார்ந்த விஷயத்தினாலையும் வருமானம் சம்பந்தப்பட்டதுல பெரிய பாதிப்பு அப்படின்றது இவங்களுக்கு வரும். அதிகமா சமூகத்தை பத்தி சிந்திக்க கூடாது. சிந்திச்சா இவங்களுக்கு மனநிலை சமநிலையா இருக்காது. இப்ப இந்த லக்னத்துக்கு 11ஆம் பாவகத்துல புதன் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமாயிடுச்சு அப்படின்னா இவங்க மனசு பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு சந்தேக குணத்தோடயே தான் இருக்கும். கணவன் சந்தேகம் அப்படின்னா கணவனுக்கு மனைவி மேலேயோ மனைவிக்கு கணவன் மேலேயோ வரக்கூடிய சந்தேகம் மட்டும் கிடையாதுங்க. சுத்தி இருக்கிற நம்மளை சுத்தி இருக்க எல்லார் மேலேயுமே அல்லது எல்லா விஷயத்து மேலேயுமே எப்பவுமே ஏதாவது ஒரு சந்தேகம் அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். எதையுமே நம்பி உடனே எல்லாம் செய்ய மாட்டாங்க. லக்னத்துக்கு 11ஆம் பாவகத்துல புதன் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமாயிருச்சு அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் சந்தேக கண்ணோட்டத்தோடையே பார்ப்பாங்க. ஓகே, அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல புதன் இருந்தால் எப்படி இருக்கும்? லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல புதன் இருக்கிறவங்க எல்லாம் எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஆழமா சிந்திச்சு செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தனிமை ஆர்வம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். அப்படி குடும்பத்தோடவே ஒன்னாவே இருந்தாலும் கூட்டு குடும்பமாவே இருந்தாலும் அந்த தனிமையில இருந்தா எப்படி இருக்கும்? அந்த தனிமையில இருக்கிறதா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா கூட்டத்தில் இருக்க போல சிந்திக்க மாட்டாங்க. தனியா இருக்கும்போது தான் அதிகமா சிந்திப்பாங்க, ஒரு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. தனியா இருக்கும்போது சிந்திக்கிறது, செயல்படுறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வாய்ப்பு உங்க வாழ்க்கையில கண்டிப்பா உண்டு. வெளிநாட்டுல வேலை பார்க்கறது அல்லது படிக்கிறதுக்காக போறது அல்லது பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயமா போறது இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா உங்க வாழ்க்கையில இருக்கும். ஆனா எல்லாரும் அப்படி போயிடுவாங்கன்னா போக முடியாது. அதுக்கு மற்ற கிரக அமைப்பு வேணும், நடக்கக்கூடிய திசா புத்தி கை கொடுக்கணும், அப்பதான் அது நடக்கும். அப்படி வெளிநாடே போலனாலும் வெளிநாடு சம்பந்தப்பட்டவங்கள முக்கியமான உறவுகள் அங்க இருப்பாங்க அல்லது ஏதோ ஒரு உறவு அமைஞ்சிரும்.
அந்த மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு தொடர்பு அப்படின்றது இந்த லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல புதன் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா உண்டு. ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல அதிகமான ஒரு ஆர்வம் உள்ளவங்களா இருப்பாங்க. இந்த மந்திரம், தியானம், அடுத்தது இந்த யோகான்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த யோகா, அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ஜோதிடம், இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்வம், ஒரு ஈடுபாடு அப்படின்றது அதிகமா இருக்கும். அதுக்காக இந்த லக்னத்துக்கு 12ல புதன் இருக்கிற எல்லாருமே இப்படி இருக்காங்கன்னா இது எல்லாமே ஒருத்தருக்கு வராதுங்க. சில பேருக்கு ஆன்மீக ஈடுபாடு மட்டும்தான் அதிகமா இருக்கும். சில பேருக்கு இந்த மந்திரம் தந்திரம் அப்படின்றதுக்குள்ள போயிடுவாங்க. சில பேர் இந்த யோகா தியானம்ன்றதுல போயிடுவாங்க. சில பேர் ஜோதிடத்துக்குள்ள போயிடுவாங்க. எல்லாமே எல்லாத்துக்கும் அமையாது. ஆனா அதுல 1-2 அமையாமல் இருக்காது. அதுதான் ஜோதிடம். இப்போ இந்த லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல புதன் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு கற்பனை திறன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லிக் கொடுக்கக்கூடிய திறமை, எழுதக்கூடிய திறமை, எழுத்தாற்றல், ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் கலைநயத்தோட பார்க்கக்கூடிய ஒரு திறமை, தன்மை, கற்பனை சக்தி, அப்புறம் இந்த கவிஞர்கள், எழுத்தாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், உளவியல் நிபுணர்கள், இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இவங்க சிறப்பாவே இருப்பாங்க. இது சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு தொழில் மற்ற கிரக அமைப்பு படி, தசாபுத்தி படி அமைஞ்சதுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கை. இவங்க கிட்ட எப்பவுமே பாத்தீங்கன்னா ரகசியமான அறிவு, ரகசிய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய திறமை இவங்க கிட்ட உண்டு. ரகசியமான விஷயங்கள் அதிகமா அதிசயமா தெரிஞ்சு வச்சுக்கிறவங்க இந்த லக்னத்துக்கு 12ஆம் வீட்டுல புதன் இருக்கிறவங்களும். இப்போ லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல புதன் இருந்து பாவகிரக சம்பந்தம் பலமாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? செலவு ரொம்ப அதிகமாகும் வாழ்க்கையில. இப்போ இந்த 12ஆம் பாவகத்துல புதன் இருந்து பாவகிரக சம்பந்தம் அதிகமாயிட்டாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் செலவு ஆகிட்டே தான் இருக்கும். பெருசா மிச்சப்படுத்த முடியாது. தசை புத்தி ஒத்து வந்தா ஓரளவு மிச்சப்படுத்தலாம். இவங்க வாழ்க்கையில எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு மன அழுத்தம், ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமா சிந்திச்சு இவங்களே தன்னுடைய மனசை ஒரு ஒரு சோர்வான மனநிலைக்கு கொண்டு போயிருவாங்க. லக்னத்துக்கு 12ல புதன் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமாயிருந்தா வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு இது இவங்க கிட்ட இருக்காது. எந்த ஒரு விஷயத்தையும் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு அதை வெளியில சொல்லாம இருக்கிறதுனாலயே மத்தவங்க மேல ஒரு தவறான புரிதல் வரும். அதனாலேயே உறவுகள் சார்ந்த விஷயத்துல அடிக்கடி சிக்கல் அப்படின்றது கண்டிப்பா உண்டு. ஹெல்த் சம்பந்தப்பட்டதுல பாத்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்க வாழ்க்கையில உண்டு. ஒரு தூக்கம் இல்லாம அவஸ்தைப்படுறது, அதனாலே மன அழுத்தம், இதெல்லாம் வாழ்க்கையில அடிக்கடி வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாவே இருக்கு. அது தசா புத்தி சரியில்லைன்னா கண்டிப்பா அப்படி உண்டு இந்த பலன்கள். இப்போ இந்த லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல புதன் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமாயிடுச்சு அப்படின்னா இவங்களுக்கு அமையக்கூடிய நண்பர்கள் சரியான நண்பர்களா இருக்க மாட்டாங்க, தவறான நண்பர்களா தான் இருப்பாங்க. அப்படி இல்லையா, நல்ல நண்பர்கள் அமைஞ்சிட்டாங்க ஓகே. ஆனா இவங்க வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு, சொல்லக்கூடாத அளவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா அதனால வாழ்க்கையில அதிகமான இழப்புகளை சந்திப்பாங்க. இப்போ இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா புதன் லக்னத்தில இருந்து 12 பாவகங்கள் வரை இருந்தால் என்ன பலன் அப்படின்றத பார்த்துட்டோம். இதுவே 1 மணி நேரம் ஆக போகுது, 58 நிமிஷத்தை தாண்டிடுச்சு. அதனால போதும் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். இதுவும் நல்ல பதிவு தான். அடுத்த ஒரு பதிவில் இதே போல் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்ல கண்டிப்பா பிடிக்கும். எல்லாருமே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ். இந்த வீடியோல சொன்னது இது மட்டுமே நடக்காது, ஆனால் இதுவும் நடக்கும். நன்றி, வணக்கம்.